ஓகேங்க. இது வரைக்கும் நம்ம ஏபிஐ வந்து என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா போஸ்ட்மேன்ல வந்து ஹிட் அடிச்சு ரெக்கார்ட்ஸை பார்த்துட்டு இருந்தோம். இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா நம்மளுடைய ஃப்ரண்ட் எண்டான ரியாக்ட்ல ஓகே ஒரே ஒரு இதை மட்டும் வாங்கிக்கிட்டு ஃபீல்டு 2-3 ஃபீல்டு வாங்கிப்போம். ஃபீல்டு மட்டும் போடுற வேலிடேஷன் தான் இருக்கும். இமெயில் அதில் என்னென்ன இருந்துச்சு அப்படின்றத பார்த்தோம். ஸ்டூடெண்ட் ஐடி நேமு ரோல். ஓகே, இப்போதைக்கு இது போதும். ஓகே, இந்த இடத்துல டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும். இது வரணும். இப்போ இமெயில் பதிலாக ஒரு 3 ஃபீல்டு நேமு ஸ்டூடெண்ட் ஐடி ரோல் அட்ரஸ் போட்டிருந்தோமா? அது போடல, வேணா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, மொத்தம் இத்தனை ஃபீல்டு. ஓகே, இதை எப்போ நம்ம இது சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னா ஆன் கிளிக் பண்ணும்போது வேலிடேட் இந்த இது பண்ணும்போது request dot body state student id ஓகே. இப்போ இத்தனை இதை வச்சு ஓகேவா? இப்போ ஒன்றும் கிடையாது, இது ஸ்டேட் வேரியபிள் இருக்கு. இதை பற்றி நீங்கள் யோசிக்க தேவையில்லை. ஏன்னா நம்ம பண்ணும்போது எப்படி பண்ணுவோம் அப்படின்னா இது எல்லாத்துக்குமே கான்ஸ்ட் போட்டு யூஸ் எஃபெக்ட் அந்த யூஸ் ஸ்டேட் அந்த விஷயம் தான் இது ஃபாலோ பண்ணும். ஓகேவா? இது நமக்கு தேவையில்லாது. கரெக்டா? என்னன்னா ஐடியாலஜி ஒன்று தான். டேட்டா இங்கே வாங்கிட்டு இந்த இடத்துல இருந்து நம்ம ஆக்சஸ் யூஸ் பண்ணிட்டு டேட்டாவை பாஸ் பண்ணணும். ஆக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம். ஓகேங்களா? இதில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியும் உங்களுக்கு. இதனால மகை ஒரு டைம் நம்ம எழுதின ஏபிஐ வச்சு எப்படி பண்ணுறது இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணுற டைமில் இந்த போஸ்ட் மெத்தடு இது கெட் மெத்தடு நம்மளுடைய மெத்தடு என்னன்றதை இங்கே நமக்கு தெரிஞ்சிருக்கும். போஸ்ட் மெத்தடில் ஸ்டூடெண்ட் ஐடி நேமு ரோடு அட்ரஸ் இந்த ஃபீல்டை கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இது கெட் மெத்தட் தான். இதுதான் போஸ்ட் மெத்தட். ஓகே, இதோ இருக்க பாருங்க ஆப்ஜெக்ட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் ஆகிருக்கா? இந்த ஆப்ஜெக்டில் நம்ம டேட்டா வேணும். இப்போ இதை காப்பி பண்ணிட்டு வந்து நம்மளுடைய ஹெட்டரில் ஆன் சப்மிட் ஓகே வேலிடேஷன்லாம் நடந்ததுக்கப்புறம் ஆஃப்டர் வேலிடேஷன் அப்படின்னு போட்டு வைக்கிறேன். ஆஃப்டர் ஃபார்ம் வேலிடேஷனுக்கு அப்புறம் இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய ஏபிஐ எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கணும். ஏபிஐ வந்து ஸ்டூடெண்ட்ஸில் என்ன ஏபிஐ ஆடு ஸ்டூடெண்ட் இந்த டேட்டா இருக்குல்ல, இந்த டேட்டாக்கு பதிலாக இமெயில் அது நமக்கு தேவையில்லை. ஏன்னா நமக்கு அது இப்போதைக்கு வரப்போகிறது இல்லை. இமெயிலில் வந்து நம்ம என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா என்னவா வச்சுக்கலாம். இமெயிலில் வந்து ரோலாக வச்சுக்கலாம். சும்மா இப்போதைக்கு டம்மி அட்ரஸ் மொத்தம் எத்தனை ஃபீல்டு? 1 2 3 4 ஓகே 4 ஃபீல்டுமே வந்துச்சு. ரோல் வந்து எப்படி இருக்கணும் இந்த ஸ்கீமாவில் போய் பார்த்துக்கலாம். ஸ்கீமாவில் ரோலுக்கு வந்து இது இப்படி தான் இருக்கணும்னு நம்ம எழுதி வச்சிருக்கோம். ஓகேவா? அப்படின்னா நம்ம அதை அப்படி தான் கொடுக்கணும். ரோல் வந்து 101 கொடுக்கணும்.
ஸ்டூடெண்ட் ஐடி ஸ்கீமாஸில் போய் பாருங்கள், இது எப்படி நம்ம கொடுத்துருந்தோம் டிஃபைன் பண்ணிடணும். ஏன்னா எரர் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரோல் நம்பர் தான், ஸோ நான் அதையுமே ஸ்ட்ரிங்காக மாற்றிக்கிறேன். இப்போதைக்கு எல்லாமே ஸ்ட்ரிங்காக வைக்கிறேன். ஸ்ட்ரிங்காக வச்சுட்டு இந்த ஹெட்டரில் சப்மிட் பண்ணும்போது ரோல் நம்பர் இமெயிலில் என்ன வருதோ அது போட்டோம். அப்படி இமெயில் ஸ்டூடெண்ட் ஐடி நேமு அட்ரஸ் இல்லையே, அட்ரஸ் நம்மளா போட்டோம். குழப்பமா இருக்கு. இமெயில் தான் பிரச்சனை. ஸ்டூடெண்ட் ஐடி அதில் இருக்கிற மாதிரியே கொடுக்கும். மண்டை போடுங்க, இல்லவே இல்லை போடுங்க. ஸ்டூடெண்ட் ஐடி நேமு ரோலு அட்ரஸ் 4 ஃபீல்டு வச்சாச்சு. 4 ஃபீல்டும் அண்ட் இன்புட் ஐடி ஐடி ஸ்டூடெண்ட் ஐடி நேமு ரோடு அட்ரஸ். ஓகே, இது எல்லாத்தையும் காப்பி பண்ணிட்டு இதெல்லாம் செட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டேட்டில் இருக்குது, இதில் என்ன மிஸ் ஆகுது, நேம் அட்ரஸ் கரெக்டாக இருக்கும். ரோலுக்கு ரோல் தான், அட்ரஸ்க்கு அட்ரஸ் தான். இந்த டேட்டாவை எல்லாருமே இப்போ வாங்கிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்ட் எண்டில் போயிட்டு ஆக்சியஸ் வந்து இம்போர்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லி, அதாவது ஆக்சியஸ் வந்து நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம், மேலே வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இப்போ போய் பார்த்தீங்க அப்படின்னா இது இப்போ பண்ணிடுவோம். இப்போ இது கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இந்த இடத்துல லோக்கல் ஹோஸ்ட் 3001 தான் ரன் ஆகுது. ஓகே, ஸ்டூடெண்ட்ஸில் ஆட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அது என்ன எரர் அடிக்குது அப்படின்றத பார்ப்போம். unsupported அப்படி இப்படி நடிக்குது. சரி, ஓகே, இதே விஷயத்த லோக்கல் ஹோஸ்ட் கோலன் // வரும்லனா ஐ திங்க்
இல்லையே இங்கே அப்படி தானே யூஸ் பண்ணுறோம். ஓகே ஓகேண்ணா. ஓகே சரி. இப்போ இந்த விஷயத்துக்கு கார்ஸ் அப்படின்ற ஒரு பேக்கேஜ் கிட்ட போகும். கிராஸ் ஆர்ஜின் ரிசோர்ஸ் ஷேரிங். கிராஸ் ஆர்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. மேபி அதுவா அப்படின்றத செக் பண்ணிப்போம். கிராஸ் ஆர்ஜின் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இது 4000 அப்படின்ற போர்ட். நம்ம அக்சஸ் பண்ணுறது 3001. ஓகேவா? இந்த இடத்துல இருந்து அதை அக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா கார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. ஓகே, ஆல்ரெடி இதை பற்றி நான் கொஞ்சம் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அப்படின்னா என் சர்வரை யார் வேணாலும் அக்சஸ் பண்ணலாம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணணும். எங்கே இன்ஸ்டால் பண்ணணும்? சர்வர் எங்கேயோ அந்த இடத்துல தான் இன்ஸ்டால் பண்ணணும். கார்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த கார்ஸை வந்து நம்ம சர்வரில் ரெக்யூர் பண்ணிட்டு ஆப் யூஸ் கார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டா என்னுடைய சர்வர் வந்து கார்ஸ் அப்படின்னா யாருக்கு வேணாலும் ரிசோர்ஸை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற நம்ம பர்மிஷன் கொடுக்கறதா அதனுடைய மெயின். ஓகே, புரியுதா? இது கார்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேவா? ஒரு மிட் லெவல் கம்பெனியில் இதெல்லாம் கேட்பாங்க. கார்ஸோட யூசேஜ் என்ன அப்படின்னா நம்ம சொல்லணும். ஓகேவா? கிராஸ் ஆர்ஜின் ரிசோர்ஸ் ஷேரிங், நம்மளுடைய போர்ட்டை வந்து யார் வேணாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளுடைய இதுலேயே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஆப்னா எழுதி வச்சு இந்த இடத்துல ஆப் யூஸ் கார்ஸ் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். அப்படின்னா எந்த போர்ட்டில் இருந்து வேணாலும் வரட்டும் அப்படின்னு சொல்லி. அப்படியே இது வரல அப்படின்னா இது வேற ஏதோ இஷ்யூ. இப்போ கொடுத்தாச்சு. நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணணும்னு தேவை கிடையாது. ஏன்னா நம்ம ஃப்ரண்ட் எண்டில் ஒர்க் பண்ணல, சர்வரில் தான் இப்போ சேஞ்ச் பண்ணணும். ஃப்ரண்ட் எண்டில் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே கொடுத்து பாருங்க. இந்த இடத்துல தான் ஹெட்டர்ஸ் கொடுக்கணும். அப்ளிகேஷன் டைப் அந்த ஜேசன் தேவையில்லை. லெட் ஃபார்ம் டேட்டா. ஃபார்ம் டேட்டா அப்படின்ற ஒரு விஷயத்துல நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா சும்மா டெஸ்ட் பண்ணி பார்க்கறது. ஒரு ஆப்ஜெக்டாக கிரியேட் பண்ணிட்டு அந்த ஆப்ஜெக்ட் நேமை இந்த இடத்துல, ஓகே ஆல்ரெடி அது ஆப்ஜெக்ட் தானே, இப்படி நான் சென்ட் பண்ணுறேன். ஓகே, ஏதாவது சேஞ்ச் வேணும்னா இந்த இடத்துலயே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். லாக் அப்படின்னு போட்டு டேட்டா கரெக்டாக வருதான்றதை செக் பண்ணி ஃபார்ம் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்தாச்சு. இப்போ அது போயிட்டு இருக்கும். ஓகே, நம்ம சைடு நேமு, ரோலு, ஸ்டூடெண்ட் ஐடி, அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கு. இந்த இடம் மட்டும்தான் தப்பாக இருக்கு. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அன்சப்போர்ட்டட், லோக்கல் ஹோஸ்ட் அன்சப்போர்ட்டட் அப்படி. ஓகே, 1 லோக்கல் ஹோஸ்ட் அன்சப்போர்ட்டட். இப்போ நான் இதை ட்ரை பண்ணுறேன். இதுக்கு என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். டேட்டா போகுது, ஆனா ஓகே HTTP போட்டு HTTP போட்டு நம்ம இது பண்ணுவோம். லோக்கல் ஹோஸ்ட் போட்டோம்ல, ஸோ HTTP போட்டு இந்த மாதிரி போடும். இப்போ என்ன சொல்லுங்க, 1 டேட்டா கொடுத்தாச்சு.
அதெல்லாம் பார்த்தேன். நம்ம ஆட் பண்ற இதுதான் தப்பு. ஓகேவா? நம்ம லோக்கல் ஹோஸ்ட்னு போட்டிருக்க கூடாது, HTTP போட்டு இந்த மாதிரி டபுள் கேஸ் போஸ்ட்மேன்ல அப்புறம் எப்படி எடுத்து வச்சது. ஓகே, மேபி நீங்கள் ஃப்ரண்ட் எண்டில் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஆட் பண்ணிட்டு கொடுங்க. இப்போ நமக்கு ரெஸ்பான்ஸு சக்ஸஸ், அதாவது டேட்டா பேஸில் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கறதுக்கு நம்ம உங்களுக்கு கம்பஸ் இருந்தால் செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் தான் இன்ஸ்டால் பண்ணிருக்க மாட்டீங்க. த்ரெட்டா என்ன டேட்டா பேஸ் வச்சிருந்தோம்? பிரம்மா டெக்ல இதோ வந்துச்சு பாருங்க. ஸோ இப்போ நீங்கள் ரெக்கார்டை ஆட் பண்ணலாம், பேக் எண்ட்ல இருந்து ஆட் பண்ணலாம். நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு அந்த காஸ்ட் ப்ராப்ளம் வரும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த காஸ்ட் பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ பேக் எண்ட்ல இருந்து ஃப்ரண்ட் எண்ட் நம்ம